குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல பார்க்க போற டாபிக் நம்ம வந்து நம்மளோட புக் ஓரியன்டா போகாம ஜென்ரலா வந்து ஐசிடில நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸா வந்து என்னெல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக் நம்ம எதுல இருந்து போவோம்? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல இருந்து. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல வேர்ட் இருக்கு, எக்ஸல் இருக்கு, பவர் பாயிண்ட் இருக்கு. பாருங்க. ஸோ வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அந்த மாதிரி வந்து என்னென்ன கான்செப்ட் மைக்ரோசாஃப்டா நம்ம பார்க்க போறோமோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 6th வந்து நம்ம வந்து வேர்ட் பார்க்குறோம், 7th எக்ஸல் பார்க்குறோம், 8th வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட்ல பவர் பாயிண்ட். ஸோ வந்து நம்ம பவர் பாயிண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் எங்க வருவோம்னா திருப்பி வந்து வேர்டுக்கு போவோம். வேர்ட்ல இருந்து எக்ஸல் ஏதோ ஒவ்வொரு கிளாஸஸ்ல ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம கத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கும்போது எப்படி ஸ்டார்ட் பட்டன்ல போய் பவர் பாயிண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் ஆடிபிளா இருக்க வாய்ஸ், இந்த மாதிரியான ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ நீங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ட்லயும் எக்ஸல்லையும் நம்ம எப்படி பிளாங்க் ப்ரெசன்டேஷன் பிளாங்க் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுவோமோ சேம் லைக் தட் இங்க பிளாங்க் டாக்குமெண்ட் நீங்க செலக்ட் பண்ணலாம், பிளாங்க் ப்ரெசன்டேஷன் இல்லைன்னா சம் டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தீம்ஸோட ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும், இதுல நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ பை டிஃபால்ட்டா நீங்க பிளாங்க் ப்ரெசன்டேஷன் செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரியான ஒரு பிபிடி ஓபன் ஆகும். இதுல வந்து என்னென்ன இருக்கு, சேம் இந்த ரிப்பன் பட்டன்ல வந்து என்னெல்லாம் இருக்கு, இந்த சைட்ல இருக்கக்கூடியதை என்ன சொல்லுவோம், இந்த ஸ்கிரீனை என்ன சொல்லுவோம், நீங்க கீழே இருக்கிற இந்த டேப்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம், இந்த சைட்ல இருக்கக்கூடிய இந்த பேனல்ஸ் என்ன சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா இதுல வந்து ஸ்லைட்ஸ் ஆட் பண்ண முடியுமா, இந்த ஸ்லைட்ஸ் எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் டாபிக், திஸ் பவர் பாயிண்ட் என்ன, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? சரி, இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா இத வந்து ஷார்ட் ஃபார்ம்ல வந்து பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அப்படிங்கறத வந்து ஷார்ட் ஃபார்மா பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. A PowerPoint presentation or PPT is a digital slideshow created using Microsoft PowerPoint software. It is used to convey information visually through the series of slides, often accompanying an oral presentation. PowerPoint presentations can include text, image, videos, and other multimedia elements to enhance the message. அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு டெமோ, ஒரு லெசன் டெமோ கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த பாடமே வச்சுக்கோங்க. இந்த பாடத்துல இதுல வந்து மல்டிபிள் ஸ்லைட்ஸ் என்னால வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஷார்ட் ஃபார்மா புல்லட் ஃபார்ம்ல நம்ம வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்போம் தெரியுமா? பாயிண்ட்ஸ் இப்போ பர்டிகுலர் இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிறோம், அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 5 பாயிண்ட்ஸ் நம்ம புல்லட் பாயிண்ட்ஸ்ல கொடுப்போம். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின். ஸோ இங்க வந்து 5 மார்க் கொஸ்டின்ல வந்து எந்தெந்த என்னென்ன இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் as per blueprint, lesson 1, lesson 3, lesson மொத்தமா 8 லெசன் இருக்கு. as per blueprint lesson 4, lesson 5, lesson 6 இது மட்டும் நீங்க வந்து 5 மார்க்குக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்தது 2 மார்க்ஸ், 2 மார்க்ஸ்க்கு வந்து இந்த இந்த லெசன்ஸ் எல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் 1 வேர்ட் கொஸ்டின் எல்லா லெசனும். இதுல வந்து லெசன் 1 நேம் என்ன, லெசன் 3 நேம் என்ன. ஸோ சில ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு விஷயத்த கன்வே பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் பவர் பாயிண்ட் பிபிடி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த வந்து நம்ம அழகாவும் கொடுக்கணும், அனிமேட்டடாவும் கொடுக்கணும், அதே நிறைய இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், நிறைய டெக்கரேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். சரிங்களா? அதே சமயத்துல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டும் அதுல வந்து உள்ள போய் டெலிவர் ஆகணும், ஒருத்தவங்களுக்கு ஆப்போசிட் பர்சனுக்கு கண்டென்ட்டும்
ஸோ அப்படி கொடுக்கக்கூடியதை தான் வந்து இந்த பிபிடியில நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். கீழே கொண்டு வந்து நீங்க எஸ்ஏ மாதிரி எழுதக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம பிபிடி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம கொடுக்குற விஷயம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும், பாயிண்ட்ஸா இருக்கணும். ஒரு 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 ஸ்லைட்லயும் மினிமம் 30 வேர்ட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. 30 வேர்ட்ஸ்க்கு மேல இருந்தது அப்படின்னா அதனுடைய வெயிட்டேஜ் வந்து கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இட் இஸ் யூஸ் information visually through a series of slides, often accompanying an oral presentation. PowerPoint presentation can include text, images, videos, and other multimedia elements. இதை நீங்க வந்து ஒரு வீடியோ மாதிரி ஸ்லைட் ஷோ பண்ணி காட்டலாம். இதுல அனிமேஷன்ஸ் கொடுக்கலாம். அதெல்லாமே நான் இப்ப உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். What is PPT? Full form, PHS, functions and uses. Purpose என்ன? PowerPoint is primarily used to create presentation that can be delivered to an audience either person or visual. அதாவது இன் பர்சனா பார்த்தாலும் அவங்க வந்து இல்ல த்ரூ வீடியோ மூலமா பார்த்தாலும் அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா டெலிவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அழகான முறையில இருக்கணும். அது ஒரு ஆடியோவாவும் இருக்கணும். எல்லா இதுவுமே மிக்சிங்ல இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்றோம். PowerPoint presentation consists of individual slides, each containing information in the form of text, images, charts or the other visual elements. So இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இமேஜஸ் வச்சுக்கலாம், வீடியோஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஆடியோ இன்சர்ட் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இதுல வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். Multimedia integration. PowerPoint allows users to incorporate various multimedia elements like videos, audio clips, and animations to make the presentation more engaging. ஸோ நம்ம வந்து இதுல நம்ம மொபைல்லயே நீங்க வந்து மல்டிமீடியா மெசேஜஸ் போடுவீங்க. இந்த சில சில அனிமேஷன்ஸ் கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து மெசேஜஸ் பாஸ் பண்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எம்எம்எஸ்ல வந்து அனுப்புவோம். ஒரு எம்எம்எஸ்க்கு 5 rupees அந்த மாதிரி சார்ஜ் ஆகும். இப்பெல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப்லயே நிறைய வந்து அனிமேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து த்ரூ வாட்ஸ்அப்ல ஃப்ரீயா அனுப்புறோம். ஸோ சேம் லைக் தட் இதுல அனிமேஷன்ஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? The software provides tools for formatting text, choosing color schemes, adding transitions between slides and creating visually appealing layouts. எல்லாமே இங்க பிபிடில உங்களுக்கு பண்ண முடியும். PowerPoint is widely used in business, education and other fields for delivering presentation, training material, marketing pitches and more. It's a digital evaluation of traditional slide projectors where physical slides were manually created and displayed according to Adobe. அதாவது இந்த பவர் பாயிண்ட் ஆக்சுவலி வந்து மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்றாங்கன்னா பிசினஸ், எஜுகேஷன், அதாவது நம்ம வந்து கொடுக்கக்கூடிய கான்செப்ட மார்க்கெட்டிங்ல எல்லாம் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சோப்பை பத்தி ஒரு விளம்பரம் கொடுக்கணும், ஒரு புக்கை பத்தி ஒரு விளம்பரம் கொடுக்கணும்னா அந்த புக்கோட இமேஜ், அதை பத்தின ஒரு கோட், அதனுடைய பிரைஸ், இவ்வளவுதான். ஒரு 4 ஸ்லைட்ல வந்து ஒரு இது ஆட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஸ்கூல் லெவல்ல நம்ம பசங்களை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னா அழகா நீங்க வந்து இந்த பிபிடியை யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சேம் இதுலயும் இந்த சேவ் பண்றது, ஓபன் பண்றது, நியூ சேவ் ஆஸ், இது எல்லாமே வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல என்ன பாக்குறோமோ அதே சேம் கான்செப்ட் தான். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இதுல இப்ப இந்த பேனல்ஸ் எல்லாம் என்னெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த வேர்ட்வால் ஆக்டிவிட்டியில அதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல எது டிராயிங் டூல், எது சேவ் மெனு, எது வந்து ரிப்பன், எது அட்ஜஸ்ட் லைன் ஸ்பேசிங், எது ஸ்லைட் சார்ட்டர், இதெல்லாம் தான் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்க ஃபர்ஸ்ட் இதுலதான் வந்து சேவ் மெனு எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது வந்து இதை என்ன சொல்லுவோம், இந்த ஃபைல் இன்சர்ட் அந்த இதை என்ன சொல்லுவோம், டேப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த மேல இருக்கக்கூடிய ஃபைல் இன்சர்ட் டிசைன் இதை வந்து என்ன சொல்லுவோம், டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ அது வந்து டேப்ஸ். அடுத்தது என்ன சொல்லுவோம், அவுட்லைன் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த
சைட்ல வந்து இப்ப நம்ம இந்த பிரசன்டேஷன் பாக்குறோம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன இருக்கு, ரெண்டாவது ஸ்லைட்ல என்ன இருக்கு, மூணாவது ஸ்லைட்ல என்ன இருக்கு, மூணாவது ஸ்லைட்ல வந்து ABCDEFGH அப்படின்னு நான் ஏதோ சம்திங் டைப் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் செகண்ட் இங்க இந்த ஸ்லைட்ல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் இங்க இருந்து பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து பார்த்தாவே அடுத்த 3 ஸ்லைட்ஸ் என்ன இருக்கு, நாலாவதா ஒரு ஸ்லைட் கிரியேட் பண்றேன், பிளாங்க் ஸ்லைடு. இது டூப்ளிகேட் போட்டதுனால இதே வந்துச்சு. இல்ல இப்போ ஒரு நியூ ஸ்லைட் போடுறேன் அப்படின்னா அது பிளாங்க் ஸ்லைடா வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்லைட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற வெளி ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்தே எல்லா ஸ்லைட்ல இருக்கக்கூடிய அவுட்லைன் வியூ அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் என்ன பேரு, அவுட்லைன் வியூ. ஃபர்ஸ்ட் இதனுடைய நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து சேவ் மெனு, இத டாப்ஸ்னு சொல்லுவோம், இத அவுட்லைன் வியூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சேஞ்ச் லே அவுட். லே அவுட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த டிசைன்ல இத என்ன சொல்லுவோம்னா சேஞ்ச் லே அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க இருக்கு இல்லையா லே அவுட் அப்படிங்கிறது, இது ஸ்லைட் லே அவுட். இந்த லே அவுட்டை தான் வந்து என்ன சொல்லுவோம், சேஞ்ச் லே அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைட் சார்ட்டர். ஸ்லைட் சார்ட்டர் அப்படிங்கிறது வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய இதைத்தான் வந்து ஸ்லைட் சார்ட்டர் அப்படின்னு. அடுத்தது வந்து ரிப்பன். ரிப்பன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இததான் வந்து இந்த ஹோல் இததான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரிப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ஜூம் இன் ஜூம் அவுட், இங்க கீழே இருக்கிறது, அதுவும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டிராயிங் டூல்ஸ், இந்த இடத்துல டிராயிங்னு தெரியுதா, இததான் வந்து டிராயிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து அட்ஜஸ்ட் லைன் ஸ்பேசிங். இங்க இருக்கா லைன் ஸ்பேசஸ் வந்து லெஃப்ட் ரைட்டு சென்டர் அலைன்மெண்ட்ஸ் இருக்கா, அதை வந்து என்ன சொல்லுவோம்னா இங்க அட்ஜஸ்ட் லைன் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன் ஸ்லைட் ஷோ. இந்த ஸ்லைட் ஷோங்கிறது இந்த ஒரு வீடியோ மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு இமேஜ். இங்க பாருங்க ஸ்லைட் ஷோ இந்த இடத்துல வந்து வரும். ஸ்லைட் சார்ட்டர், ஸ்லைட் ஷோ, இததான் வந்து ஸ்லைட் ஷோ. இந்த இமேஜ் தெரியுதா, கீழே ஒரு என்ன சொல்றது, ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த இதை வந்து ஸ்லைட் ஷோன்னு சொல்லுவோம். இந்த மேல இருக்கக்கூடிய எல்லாமே அடங்கின ஏரியாவை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இது டேப்ஸ், இந்த மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் லே அவுட் அப்படின்னா இந்த லே அவுட் சேஞ்ச் ஆப்ஷன் இங்க இருக்கு, அதை சேஞ்ச் லே அவுட் சொல்லுவோம். ஸ்லைட் சார்ட்டர் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, ஸ்லைட் சார்ட்டர் இந்த இதுக்கு முன்னாடி ஸ்லைட் ஷோக்கு முன்னாடி தான் இருக்கிறது, ஸ்லைட் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய பெயர்கள்லாம் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, தான் நம்ம உள்ள ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஆல் டன், எல்லாமே கரெக்ட். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து இதனுடைய நேம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆன்சர்ஸ் நம்ம இப்போ பார்க்கணுங்கிறது இல்லை. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் சில அதுல விட்டு போன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஸ்லைட் நேவிகேஷன் பேன்னா என்ன, ஸ்லைட் ஷோ ஆப், ஸ்லைட் வியூ ஆப்ஷன்ஸ் இது. ரிப்பன் ஆல்ரெடி இங்கே இருக்கு, இத ரிப்பன்னு சொல்லுவோம். ஸோ ஜூம் கண்ட்ரோல் வந்து இங்க கீழே இருக்கு, சைஸ் கண்ட்ரோல் பண்றது. ஸ்க்ரால் பார் வந்து சைட்ல வந்து நம்ம வந்து ஸ்கிரீன்ஸை வந்து இங்க பாருங்க, இத வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு போறது தான் வந்து ஸ்க்ரால் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஸ்க்ரால் பார். அடுத்தது குவிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறது வந்து நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னது அது, குவிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறது என்னது, இதுதான் என்ன சொல்லுவோம், குவிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து சைட் நேவிகேஷன் பேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு சைட்ல ஸ்லைட்ஸ் எல்லாம் ஓப்பன்ல தெரியுது இல்லையா, என்னென்ன இருக்கு. இப்ப 5 ஸ்லைட் நம்ம வந்து வச்சிருந்தோம் இந்த இடத்துல, இந்த 5 ஸ்லைட்லயுமே என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுதான் ஸ்லைட் நேவிகேஷன் பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ரால் பார் பார்த்தாச்சு. ஸ்லைட் பேன் அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து ஸ்லைடு, அதாவது இங்க
சாரி, ஸ்க்ரால் பார் மூவ் பண்ணிட்டு போறது, ஸ்லைட் நேவிகேஷன் பேன், ஸ்லைட் பேன், ஜூம் கண்ட்ரோல், பிளஸ் ஆர் மைனஸ் பண்றது, ரிப்பன், குவிக் ஆக்சஸ் டூல் பார், ஸ்லைட் வியூ, ஸ்லைட் வியூ ஆப்ஷன், ஸ்லைட் வியூ ஆப்ஷன், ஸ்லைட் நேவிகேஷன் பேன். ஓகேவா? இது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு நேம்ஸ் தெரிஞ்சுச்சா? மேல இருக்கிறது வந்து குவிக் ஆக்சஸ் டூல் பார்ஸ் அப்படி சொல்லுவோம். இந்த ஃபுல் என்டையர் பாக்ஸ் இருக்கக்கூடியதுக்கு பெயர், இந்த கம்ப்ளீட் என்டையர் பாக்ஸை வந்து ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஸ்லைட் பேன் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்லைட்ல இங்க என்னென்ன இருக்குங்கிறது தெரியுது இல்லையா? இதுதான் வந்து ஸ்லைட் பேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஸ்லைட் நேவிகேஷன் வந்து இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லைட்ஸ்க்கும் நம்ம இப்படியே நேவிகேட் பண்ணிக்கலாம். நீங்க இங்க ஸ்க்ரால் பண்ணணும்னு இல்லை, இந்த இடத்துல வந்து நீங்க லெஃப்ட் சைட்ல பார்த்து கிளிக் பண்ணியே அந்த பர்டிகுலர் ஸ்லைடு உள்ள போகலாம். ஸோ அதை வந்து ஸ்லைட் நேவிகேஷன் பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. அடுத்தது வந்து ஸ்க்ரால் பார் இந்த சைட்ல இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜூம் கண்ட்ரோல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வேர்டு, எக்ஸல் எல்லாத்துலயுமே நம்ம வந்து இந்த ஜூம் கண்ட்ரோலை பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? இதுதான் ஜூம் கண்ட்ரோல். இங்க இப்ப சேஞ்சஸ் பண்ணேன் இல்லையா? அதை தான் வந்து ஜூம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லைட் வியூ ஆப்ஷன் அப்படிங்கிறது இதான் இங்க இருக்கு பாருங்க. ஸ்லைட் ஷோ, ஸ்லைட் சார்ட்டர் எல்லாமே இங்க வந்து இருக்கிறது தான் ஸ்லைட் வியூ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா? நிமிஷம். சரி, இப்போ நம்ம அந்த வேர்ட் வால்க்கு போறதுக்கு முன்னாடி, ஆக்டிவிட்டி போறதுக்கு முன்னாடி, இப்ப நான் இங்க வந்து ஒரு ஸ்லைடு இருக்கு எனக்கு. நான் இங்க இப்போ போய் ஃபைல்ல போய் நியூ வேற ஒரு ப்ரெசன்டேஷன் நான் இப்ப கிரியேட் பண்றேன். இப்ப பாருங்க, இதோடைய லே அவுட்ல என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு காட்டுது. நான் இந்த இதை கிரியேட் பண்றேன். இதை கிரியேட் பண்ணியாச்சு. கிளிக் டைட்டில், 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ஸோ எனக்கு இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுக்க போறேன்னா, 5 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின்ஸ், ப்ளூ பிரிண்ட் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுக்குறேன். சரியா? சரி, ஓகே. இப்போ எனக்கு இந்த விஷயம் வந்து இந்த 8th ஸ்டாண்டர்ட் இந்த இது வந்து எனக்கு வெளியில போயிடுச்சு. அப்ப நான் இதை என்ன பண்ணணும்னா, இதை நான் வந்து இந்த கர்சர் மேல வச்சு இந்த இதை வந்து நான் வெளியில எடுக்க முடியுமான்னு பாக்குறேன். இது எனக்கு உள்ள வந்தாச்சு. இந்த இந்த பார்ட் வந்து இந்த 8th ஸ்டாண்டர்ட்ங்கிறது எனக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால வெளியில போச்சு. பட் இப்ப இந்த இடத்துல வந்து நான் இதை இந்த ஒயிட் பேனல்குள்ளேயே கொண்டு வர முடியுமாங்கிறதுக்கு இந்த என்னுடைய இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்றோம், மூவ் பண்றோம். ஸோ மூவ் பண்ணும்போது என்னால இதை இந்த பர்டிகுலர் இதுக்குள்ளேயே ஸ்லைடோட டிசைன்குள்ளேயே என்னால கொண்டு வர முடிஞ்சது. பட் சப்போஸ் எனக்கு இதற்குள்ள கொண்டு வர முடியல, பெருசா போகுது அப்படின்னா எனக்கு இந்த டிசைனை நான் இந்த லே அவுட்டை மாத்தி வேற ஒரு லே அவுட் போடணும். ஸோ அப்படி வேற ஒரு லே அவுட் போட்டாதான் என்னால வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வர முடியும். சரி, இது ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. அடுத்தது டூப்ளிகேட் ஸ்லைடு நியூ ஸ்லைடு ஓபன் பண்றேன். நியூ ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னுடைய டைட்டில் ஸ்லைடு. நியூ ஸ்லைடு ஓபன் பண்ணோன்னே நீங்க என்ன டைட்டில் ஆட் பண்ணணும், அதுக்கு கீழே நீங்க என்ன சொல்ல வரீங்க, 5 மார்க் ப்ளூ பிரிண்ட் டிஸ்கஷன் போடுறேன். இந்த சைட்ல ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைடு, டூப்ளிகேட் ஸ்லைட், டெலீட் ஸ்லைடு, ஆட் செக்ஷன், இதுல எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி லே அவுட்ல பாருங்க எந்த லே அவுட் வேணும். டைட்டில் ஸ்லைடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு பேர் வந்து டைட்டில் ஸ்லைட். டைட்டில் ஸ்லைட்ல 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், அதுல என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், இது டைட்டில் ஸ்லைடு. இப்போ அதே இங்க போயிட்டு இந்த லே அவுட் மேல கிளிக் பண்ணியாச்சுன்னா டைட்டில் அண்ட் கண்டென்ட், செக்ஷன் ஹெட்டர், டு கண்டென்ட், கம்பேரிசன், டைட்டில் மட்டும்தான். பிளாங்க் ஸ்லைடா எனக்கு வேணும், டைட்டில் கூட எனக்கு இமேஜ் சேர்ந்து வேணும்,
இப்ப இந்த இடத்துல நான் ஒரு இமேஜ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல இமேஜ் கொண்டு வரதுக்கு நான் இப்ப இங்க வந்து டைட்டில் ஸ்லைடையே மாத்திருக்கேன். எனக்கு இந்த ஃபார்மேட் தான் வேணும், அந்த ஃபார்மேட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப நான் இங்க என்ன பண்றேன், ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட்ல போயிட்டு பிக்சர்ஸ் நான் ஆல்ரெடி என்னுடைய டெஸ்க்டாப்லயோ இல்ல என்னுடைய வேற ஏதாவது ஃபோல்டர்ஸ்லயோ நான் வச்சிருப்பேன். ஸோ நான் அந்த இதை ஓபன் பண்ணி நான் அதை இன்சர்ட் பண்றேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், இன்சர்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இது வந்து இன்சர்ட் பண்றதுக்கு இல்ல, எனக்கு வந்து நம்ம வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி எனக்கு அந்த இமேஜ் இன்சர்ட் பண்ணுமா? எஸ், அதையும் நம்மளால பண்ண முடியும். இப்ப பாருங்க, அதையும் சொல்லித்தரேன். இப்போ எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கா, எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அது நான் வந்து இமேஜஸ்ல ஏதோ ஒரு இமேஜஸ் எடுக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த இமேஜ் எடுத்துட்டு இது ரெண்டு மூணு இதுல வந்து சேவ் பண்ண முடியும் நம்மளால. சரியா? நான் ஒரு மெத்தட் இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இமேஜ் ஃப்ளோ. நான் என்ன பண்றேன்னா இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல எம் கட் ஆயிடுச்சா? சரி, இதை மட்டும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 மட்டும் வச்சு, வேற எதுவுமே வேண்டாம். இதை காப்பி பண்ணி இந்த பிபிடியில கொண்டு வந்து இதுக்கு பதிலா இங்க வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் பண்றது ஒரு ஆப்ஷன். இல்ல, நான் இந்த இமேஜ் அப்படியே வந்து என்ன பண்ணலாம்னா சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு அதை இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிட்டு இங்க இன்சர்ட்ல போயிட்டு நீங்க பிக்சர்ஸை வந்து உங்களுடைய டவுன்லோட் ஆப்ஷன்ல இருந்து டைரக்டா அப்படியே இன்சர்ட் கொடுத்தும் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் நான் 5 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின், ப்ளூ பிரிண்ட் டிஸ்கஷன் போடுறேன். ப்ளூ பிரிண்ட் டிஸ்கஷன்ல வந்துட்டு எனக்கு என்னென்னலாம் லெசன் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்க்கணும். எனக்கு ஓவரால் லெசன்ஸ் ஓகேவா? ஓவரால் லெசன் வந்து 10. அதுல வந்து as per blueprint need to discuss below lessons. ஓகேவா? அதுல எது லெசன் 1, 2, 7, 8, 10 for 5 marks. Lesson 3, 2, 5, 6, 9 for 2 marks. சரியா? சரி, இது வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்ல கொடுத்தாச்சு. அடுத்தது நான் இங்க வந்து திருப்பி நியூ ஸ்லைட் ஆட் பண்றேன். இப்போ எனக்கு இங்க என்ன வந்திருக்கு, டைட்டில் அண்ட் இதுதான் வந்திருக்கு. சரி, வேண்டாம், எனக்கு இங்க வந்து லே அவுட்டா மாத்துறேன். ஸோ லே அவுட் மாத்துறேன் அப்படிங்கும் போது எனக்கு பிளாங்காவே போதும். சரியா? சரி, நான் இப்போ இங்க என்ன பண்றேன், ஃபைவ் இப்போ இந்த இடத்துல நான் பிளாங்கா மாத்தினோன்னே என்னால என்ன பண்ண முடியல, டைப் பண்ண முடியல. ஸோ அப்போ நான் இங்க என்ன பண்ணணும்னா டைப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க டெக்ஸ்ட் பாக்ஸை நான் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸை இன்சர்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள தான் என்னால டைப் பண்ண முடியும். 5 மார்க் கொஷின். இப்ப இதே வந்து நான் இங்க செலக்ட் பண்ணும் போதே எனக்கு எந்த மாதிரியான இந்த லே அவுட்டை நான் மாத்துறேன் பாருங்க. எனக்கு இப்ப அந்த லே அவுட் வேண்டாம், என்னால இந்த கரண்ட் லே அவுட்ல ஒர்க் பண்ண முடியல. ஸோ பிளாங்க் லே அவுட் வேண்டாம். அப்ப நான் இங்க என்ன பண்றேன், டைட்டில் அண்ட் கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இங்க 5 மார்க் கொஷின் டிஸ்கஷன் அப்படின்னு போடுறேன். 5 மார்க் கொஷின்ஸ். ஒரே நிமிஷம். 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் வந்து என்ன பண்றேன், 5 மார்க் கொஷின் நான் இந்த ப்ளூ பிரிண்ட்ல எந்தெந்த லெசன் கொடுத்துருக்கேன், 1 to 7, 8, 10.
ஸோ லெசன் ஒன்ல லெசன் ஒன்னுக்கு நம்பர்ஸ்னு ஒரு நேம் வச்சுக்கோங்க, இல்ல ரியல் வேல்யூஸ்னு ஒரு நேம் வச்சுக்கோங்க. என்ன நீங்க லெசன் நேம் வேணாலும் அங்க ஃபில் பண்ணிக்கலாம். லெசன் ஒன்ல எக்ஸசைஸ்ல 1.1ல 1.1, அடுத்தது வந்து 1.4, அடுத்தது வந்து 1.5. இந்த இந்த எக்ஸசைஸ்ல இந்த லெசன்ல இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கம்பல்சரியா வந்து உங்களுக்கு ஆஸ் பர் ப்ளூ பிரிண்ட் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். ஸோ நீங்க அதனால இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ லெசன் 2 கொடுத்துருக்கேன். அங்க வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல 2.1, 2.8, 2.9, 2.10. ஸோ சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு இங்க என்னாச்சு, ஒரு 3 ஸ்லைடு வந்து இங்க இருக்கு. சரியா? சரி, இப்போ இது என்ன பண்றேன்னா நம்ம டிசைன் பண்றோம். ஸோ இந்த ஸ்லைடை வந்து இப்போ ஆல்ரெடி இங்க இருக்கிற ஃபார்மேட் இதை இந்த ஃபார்மேட் வச்சிருக்கோம், ஆர்கானிக் அப்படிங்கிறது. இதுல நீங்க வேற எந்த ஃபார்மேட் வேணாலும் மாத்தலாம். மாத்தும் போது நீங்க ஜஸ்ட் அந்த டிசைன் மேல கிளிக் பண்ணாவே அதோடைய அவுட் எப்படி வரும் அப்படிங்கிறதான ஆப்ஷன் இங்க உங்களுக்கு சைட்ல காட்டும். காட்டுதா? சரி, இங்க என்னாச்சு, இந்த இமேஜ் வந்து கரெக்டா இதுல வந்து உட்காரல, ஃபிட் ஆகாதனால சில இதுல வந்து வேற மாதிரி காட்டுது. சரி, இந்த இமேஜை வந்து நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு, கொஞ்சம் பெருசா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ல நீங்க எதை வேணாலும் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொன்னா கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு அவுட்புட் மாறுதா? ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான அவுட்புட் மாறுதா? ஸோ இப்போ இந்த டிசைனை செலக்ட் பண்ணோம்னா பாருங்க, இது அடுத்த மூணுமே வந்து 3 பேஜ்மே இப்போ இங்க உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கிளாரிட்டியா இல்ல. அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இங்க ஹோம்ல போயிட்டு இத வந்து போல்டு பண்ணுங்க, இதுக்கு கலரை கொடுங்க. இல்லையா, இதுக்கு வந்து வேர்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த வேர்ட் ஆர்ட் ஆப்ஷன்ல போய் இதை மாத்தலாம். நம்ம இங்க இருக்கு பாருங்க, வேர்ட் ஆர்ட் ஆப்ஷன். இதுல வந்து போயிட்டு நான் இதை வந்து இந்த 5 மார்க் கொஸ்டின் அப்படிங்கறத வந்து அந்த இதுல மாத்த போறேன். டிசைன் பண்றதுதான் இது எல்லாமே, வந்து என்ன பண்றதுதான், டிசைன் பண்றதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த வேர்ட் ஆர்ட்டை வந்து நான் இப்போ என்ன பண்றேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுவும் பிடிக்கல. ஸோ அப்போ என்ன பண்றேன், இதை மாத்துறேன், இதை மாத்தி பாக்குறோம், இதை மாத்தி பாக்குறோம். இந்த ஸ்லைடுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாமே 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறோம். இதை வேண்டாம்னா கிளியர் வேர்ட் ஆர்ட்டும் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து கலர்ஸ், ஃபில் கலர்ஸ் எல்லாமே உங்களால கொடுக்க முடியும். ஸோ டெக்ஸ்ட் ஃபில் கலர்ஸ் என்ன வேணும், இது அவுட்லேயர் கலர் என்ன வேணும், ஷேப்போட எஃபெக்ட் என்னவா இருக்கணும், ஷேடோ எஃபெக்ட் வேணுமா, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் ஏதாவது வேணுமா கொடுக்கலாம். எல்லாமே வந்து உங்களால பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுல வந்து அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். சரியா? ப்ரிவியூ கொடுக்குறேன், ஃபேடு, ப்ரிவியூ கொடுக்குறேன். இப்படிதான் வரும் இதனுடைய அவுட்புட். புஷ் அப்படின்னா கீழே இருந்து மேல தள்ளிட்டு வரும். வைப் அப்படின்னா இது நீங்க ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி இருக்குங்கிற ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து எல்லா ஸ்லைடுக்குமா, இப்போ இதை இந்த ப்ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து ஸ்மூத்லி ஃப்ரம் ரைட், ஸ்மூத்லி ஃப்ரம் லெஃப்ட், பேக்கு, ஃப்ரண்ட், எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ நான் இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை வந்து ப்ரிவ்யூ கொடுக்குறேன் பாருங்க. ஸோ வந்துதா? சரி, ஓகே. இப்போ இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அப்ளை டு ஆல் ஸ்லைடா இல்ல சிங்கிள் சிங்கிள் ஸ்லைடா அப்படிங்கிறது, நான் அப்ளை டு ஆல் ஸ்லைட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து ப்ரிவ்யூ பாருங்க. ஒரே நிமிஷம், இதுல ப்ரிவ்யூ கொடுத்துட்டு ஃப்ரம் பிகினிங், ரெண்டாவது ஸ்லைடு திருப்பியும் ஒரு கிளிக் பண்ணோம்னா மூணாவது ஸ்லைடு.
ஸோ நம்ம என்ன எஃபெக்ட் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோமோ இதை நீங்க வந்து டைமிங் செட் பண்ணலாம். எப்படி வந்து உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது கிளிக் பண்ணா வரணுமா, எப்படி வரணும் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து உங்களால செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அனிமேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஒரு அனிமேஷன் கொடுக்குறேன். இங்க பாருங்க, ப்ரிவியூ கொடுக்குறேன் பாருங்க. இந்த பர்டிகுலர் இதுல வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது மட்டும் எனக்கு என்ன ஆகும், இதை அப்பீல் கொடுக்குறேன், அப்பியர் கொடுக்குறேன், ஸோ ப்ரிவியூ கொடுக்குறேன். ஆறுதான். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் வேர்டு டாபிக்கை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு அனிமேஷன் கொடுக்க முடியும். வீல் அப்படின்னு கொடுக்குறேன், ப்ரிவியூ. ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது வரணும், அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது இது வரணும் இல்லையா. அப்ப நான் இது என்ன பண்றேன்னா இந்த அனிமேஷனை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இதை நான் எதுவும் இல்லாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப திருப்பி இதுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா ஷேப் அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இருங்க, அடுத்த ஸ்லைடுக்கும் நம்ம இதே மாதிரி கொடுக்கலாம். சரியா, இப்ப இதெல்லாமே கொடுத்தாச்சு. ஸ்லைட் ஷோ போறோம் ஃப்ரம் பிகினிங். அனிமேஷன் செட் பண்ணியிருக்கோமா, என்னென்ன அனிமேஷன் செட் பண்ணோமோ வீல் தானே இதுக்கு நம்ம செட் பண்ணோம். ஸோ ஒவ்வொன்றா கிளிக் பண்ண ஒவ்வொரு ஸ்லைட்லயும் ஒவ்வொரு அனிமேஷனா வந்து விழுவும். ப்ளூ பிரிண்ட் டிஸ்கஷன், தேர்ட் ஸ்லைடு. அவ்வளவுதான், எண்டு கொடுத்தோன்னே எஸ்கேப் கொடுத்தா நமக்கு உள்ள வந்துடலாம். ஸோ இதுல நீங்க வந்து என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா டைமிங் செட் பண்ணிக்கலாம், டிசைன்ஸ் என்ன வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிசைன்லயுமே இப்போ இங்க வயலட் கலர் இருக்கு, எனக்கு கலர்ஸ் கூட கலர் ஆப்ஷன் கூட இது பிடிக்கல அப்படின்னா இங்க பாருங்க, இங்க போயிட்டு நீங்க என்ன கலர் ஆப்ஷன் வேணாலும் மாத்திக்க முடியும். உங்களுக்கு எந்த ஒரு கலர் ஆப்ஷன் வேண்டாலும் நீங்க செலக்ட் பண்ணி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. ஸ்லைடோட சைஸ் வந்து எனக்கு வந்து பெருசா மாத்தணும், ஸ்லைஸை வந்து சைஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே இதுல வந்து நீங்க பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நியூ ஸ்லைட் கொடுக்குறேன். ஏதாவது நீங்க வந்து இமேஜஸ் போடுறீங்க, அந்த இமேஜஸ் நீங்க இங்க எடுத்து கொண்டு வந்து இந்த இமேஜஸ்க்குள்ள ஓ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் இந்த பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் கட்டிங்ல எல்லாம் பார்த்துருப்போம். எனக்கு இந்த ஸ்லைடு வந்து ஆக்சுவலி வந்து எப்படி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லே அவுட்ல போயிட்டு நான் வந்து இது என்ன பண்ணிடுறேன்னா பிளாங்க்னு பண்ணிடுறேன். ஸோ அப்போ இங்க வந்து இந்த இதை மட்டும்தான் நான் வச்சுப்பேன். இங்க ஏதோ ஒன்று சம்திங் நான் எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஏதோ ஒரு கண்டென்ட் டெலிவர் பண்ணணும்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுவேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கமெண்ட் ஒரு இது என்ன வேணாலும் என்னால இதுல ஆட் பண்ண முடியும், கொடுக்க முடியும், செய்ய முடியும். சரிங்களா. ஸோ நம்மளால ஒரு விஷயத்த ப்ரெசென்ட் பண்றோம், அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்றதை தான் ப்ரெசன்டேஷன், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, நம்ம பெரிய பெரிய லெவல்ல வீடியோ மல்டிமீடியா எடிட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாம ஒரு சின்ன பேசிக் கான்செப்ட் வச்சு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்றோம். ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஸோ இதுல இன்னைக்கு வந்து இதுல இன்னும் நிறைய இருக்கு, அது அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதுக்கான இதுவும் நம்ம கிட்ட இருக்கு, என்னது கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனும் இருக்கு, அதுவும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல புரிஞ்சிருக்கான்னு சொல்லுங்க. இது வரைக்கும் பார்த்ததுல புரிஞ்சிருக்கா?
ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதை நீங்க வந்து லைவ் ப்ராக்டிக்கல் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? பார்த்தாதான் உங்களுக்கு இது யூஸ் இருக்கும், இல்லைன்னா யூஸ் இருக்காது. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் நம்ம பார்த்ததோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.